ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவி டெய்லரிங். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து அது பட்டி இல்லாத ப்ளவுஸு, பட்டி இல்லாமல் 3 டாட் மட்டும் 3 டாட் ப்ளவுஸ் பட்டி வைக்காமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி நம்ம வந்து 3 டாட் மட்டும் பிடிச்சா போதும். ஸ்லீவ் வந்து பப் ஸ்லீவ். ஃபஸ்ட்டு கீழே ரெண்டும் மடித்து ரெண்டாக எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து விட்டுட்டு கழுத்து பக்கம் கொஞ்சம் கீழே கிராஸ் வர மாதிரி வச்சுக்கோங்க. கை ரெண்டும் கரெக்டாக தையல் நேராக இருக்கான்னு பார்த்துட்டு கழுத்து நல்லா எட்ஜில் வச்சுக்கோங்க. கீழ்பாட்டு வந்து கொஞ்சம் ஒரு இன்ச்சுக்கு கேப் வரும் இந்த மாதிரி. இப்போ வந்து கீழே ஒரு மார்க் பண்ணிக்கலாம். மேலே ஸ்டிச்சிங்க்கும் அந்த ஸ்டிச்சிங்க்கும் 1/2 இன்ச் மேலே, அதே மாதிரி கழுத்துலேயும் 1/2 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்ட்ரு நல்லா மேலே இழுத்து விட்டு கீழே நம்ம கையை அழுத்து கொடுத்துக்கணும், இல்லைன்னா வந்து அளவு மாறிடும். ஸ்ட்ரெயிட்டாக இழுத்துக்கோங்க. கழுத்துக்கு தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டருக்கு தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிட்டு ஹைட் மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்து எவ்வளோ இருக்குன்னு இப்போ செக் பண்ணிக்கலாம். 6 இன்ச் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கீழே வந்து நான் தனியாக ஒரு இன்ச்சு வந்து 1/2 இன்ச்சு தான் கொடுத்துருக்கேன். செப்பரேட்டாக பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்குவேன். கீழே மேலே 1/2 இன்ச் தையலுக்கு மார்க் பண்ணிக்கலாம். அகலம் வந்து 3 இன்ச்சு. கீழே ஒரு 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து டைமண்ட் நெக்கு, அதனால கீழே நான் ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு இங்கிருந்து கிராஸ் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் மார்க் பண்ணிக்கலாம். சீம் அலவன்ஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. இப்போ ஆம்கோல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வச்சு ஆம்கோல் வளைவு போட்டுக்கிறேன். இப்போ கழுத்து வந்து ரவுண்ட் நெக் இல்லை, டைமண்ட் நெக்கு, அதனால ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டு அப்படி கிராஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஆம்கோல் ரவுண்டோட அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 8.5 இன்ச் இருக்குது, 8.25 இருக்குது. அதே மாதிரி இதில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 8.25 வருது. அப்போ தான் நம்ம ப்ளவுஸு ஸ்லீவும் ப்ளவுஸும் ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக அந்த ப்ளவுஸ் வந்து ப்ளஸ் மாதிரி வரும். இப்போ அது கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து எல்போ ஸ்லீவு. அதில் என்ன அளவு இருக்கோ நம்ம அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். கீழே ஒரு 1/2 இன்ச் மட்டும் தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். கை அடிச்சு திருப்பருக்கு. ரொம்பவும் இழுக்க வேண்டாம். அந்த பஃப்ஸ் தூக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வைக்க வேண்டாம். ஷோல்டரையும் ஸ்லீவும் மட்டும் பிடிச்ச போது நம்மளுக்கு கரெக்டான அளவு கிடைச்சிரும். அதே மாதிரி கிச்சு பகுதியிட்டையும் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 1.5 இன்ச் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு அப்படியே ஒரு வளைவு போட்டுக்கலாம். வளைவு போட்டு நம்ம ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணோம்லையே 8.25, அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒரு 1/4 இன்ச் கம்மியாக இருக்குது, நான் அதனால் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு புள்ளி இது கம்மியாக இருக்குது, இது ஒரு வித்தியாசம் வராது, அதனால் அப்படியே நான் கட் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஃப்ரண்ட் கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டும் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் கட்டு தான், நம்ம வந்து பட்டி வைக்க போகிறதில்ல இதுக்கு. அதனால் ஃப்ரண்ட் கொக்கி
கொக்கி பீஸ் வி பீஸ்க்கு ஒரு 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். மீதி வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ண போகிறேன். சேம் அதே அளவு ஃப்ரண்ட்டு நெக் மட்டும் வேரியேஷன் வரும். ஆம்கோல் அதே மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. எக்ஸ்ட்ரா நம்ம டாட் எல்லாம் பிடிக்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் மேலே வந்து 1/2 இன்ச்சு, கீழே வந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மேலே ஒரு 1/2 இன்ச் விட்டால் போதும். ஏன்னா கீழே தான் நம்ம 1 இன்ச்சு டாட் பிடிப்போம். மேலே வந்து கிச்சு பக்கத்தில் பிடிக்கிற மாதிரி இந்த 1/4 இன்ச்சு மட்டும்தான், அதனால் 1/2 இன்ச் போதும். ஃப்ரண்ட் நெக் 6 இன்ச்சு. இப்போ இதை விலகி போட்டுக்கலாம். கீழே ஒரு 1/2 இன்ச்சு நான் சேர்த்து மார்க் பண்ணிக்கிறேன். எக்ஸஸாக இருந்தால் கட் பண்ணிக்கலாம். இப்போ கை ஆம்கோல் பக்கம் வந்து லைட்டாக குடஞ்சி வெட்டுறதுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அங்கே இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு நம்ம தையல் போட வேண்டிய இடத்துக்குலாம் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணியாச்சு. கொக்கு பீஸ் வி பீஸ்க்கு கழுத்து பீஸ் வெட்டின பகுதியை வந்து கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இதில் வேலை முடிஞ்சு. ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு இதுக்கு தான் பட்டியில் இல்லை, இந்த கொக்கு பீஸ் வி பீஸ் மட்டும்தான். இப்போ வாங்க மெயின் கிளாத்தில் கட் பண்ணலாம். இந்த ப்ளவுஸ் ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். புதுசாக தைக்கிறவங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ப்ளவுஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லீவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஸ்லீவ் வந்து பஃப் ஸ்லீவ்னால நான் பார்டர் மட்டும் தனியாக கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பஃப் வச்சுட்டு பார்டரையும் பஃப்பையும் ஜாயின் பண்ணிக்குவேன். அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் பீஸ் கட் பண்ணலாம். ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு அப்படியே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா கரெக்டாக கட் பண்ணோம்னா தைக்கையில் ஏதாவது துணி பத்தாமல் போயிடுச்சுன்னா வம்பா போயிடும். அதனால் நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். புதுசாக தைக்கிறவங்க கூட இது 2 டைம் பார்த்தா போதும், நீங்களும் ஒரு ப்ளவுஸ் தைச்சிடுவீங்க. இப்போ பேக் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட்டு. இது வந்து நேர் கட்டிங் தான், அதனால் லைனிங்கில் எப்படி மார்க் பண்ணுறோமோ அது மாதிரி தான் இதில் மார்க் பண்ணணும். இப்போ ஸ்லீவுக்கு நம்ம பீஸ் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கலாம். 3 இன்ச்சு பார்டர் வந்து கணக்கு வச்சுக்கலாம். மூணு இன்ச்சு கழிச்சிட்டு 3 இன்ச்சுனா 3.5 இன்ச்சு கழிச்சுக்கணும். ஏன்னா ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச்சு உள்ளே போயிடும்.
அதனால் கீழே வந்து ஒரு 3.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கலாம். மீதி எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். மீதி 3.5 இருக்குது, ஆனால் நம்ம 4 எடுக்கணும். ஏன்னா 4.5 எடுக்கணும். மேலே அரேஞ்சு ஜாயின் பண்ணணும், கீழே அரேஞ்சு ஜாயின் பண்ணணும். இது பஃப் ஸ்லீவ்னால 2 ஸ்லீவ் எடுக்கிறத நம்ம ஒரே ஸ்லீவாக எடுக்கணும். 2 ஸ்லீவுக்கு ஆகிற கிளாத் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்லீவுக்கு தேவைப்படும். அதனால 2 டைம் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவோட வேலை முடிஞ்சு, ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்து ஃப்ரண்ட் கட் பண்ணால் போதும். ஃப்ரண்ட் பீஸ் வச்சு ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி, 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணியாச்சு. இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இப்போ கீழே பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கும் நம்ம பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.